சரவண பவ ரவண பவ சவண பவ சர நபவ சரவ பவ சரவண வசரவணபா. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மந்திர ஒலிகளுக்கு அமானுஷ்ய சக்தி உண்டு. சரவணபவா என்று சொல்லும்போது ஏற்படும் அதிர்வுகள் நம்மை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்களை அழித்து ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குகின்றன. சரவணபவா எனும் 6 எழுத்து சடாட்சர மந்திரம் முருகப்பெருமானுக்குரிய மிக வலிமையான மந்திரம். சரவண பொய்கையில் உதித்தவனே என்பது இதன் மேலோட்டமான பொருள் என்றாலும் இந்த ஒவ்வொரு எழுத்திற்கு பின்னால் ஆழ்ந்த ஆன்மீக இரகசியங்கள் ஒளிந்துள்ளன. சா என்பது செல்வம் மற்றும் மங்களங்களையும், ரா என்பது வறுமை மற்றும் கஷ்டங்களை போக்குவதையும், வா என்பது நோய்கள் தீர்ந்து ஆரோக்கியம் மேம்படுவதையும், ந என்பது பகைவர்களால் ஏற்படும் துன்பங்கள் விலகுவதையும், பா என்பது பயம் நீங்கி தைரியம் பிறப்பதையும், வா என்பது எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைப்பதையும் குறிக்கின்றது. இந்த மந்திரம் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய ஐம்பூதங்களையும் அத்துடன் இணைந்த ஆத்மாவையும் குறிப்பதாக ஆன்மீக பெரியோர்கள் கூறுகிறார்கள். இதை உச்சரிக்கும் போது நம் உடலில் உள்ள பஞ்சபூத சக்திகளோடு நமது ஆன்மாவும் சீரடைகின்றன. முருகப்பெருமானின் 6 முகங்களும் 6 விதமான சக்திகளை வழங்குகின்றன. சரவணபவா மந்திரத்தை ஓதுவது அந்த 6 முகங்களையும் ஒரே நேரத்தில் வணங்குவதற்கு சமம். இந்த மந்திரம் அறிவு, அருள், ஆசை, இனிமை, செல்வம், புகழ், வீரியம் ஆகிய 6ஐயும் வாரி வழங்கும் வன்மை கொண்டது. நம் மனதில் பயம், பதற்றம் மற்றும் குழப்பமான சூழ்நிலையில் மந்திரத்தை சொல்லி முருகப்பெருமானை வேண்டினால் மன உறுதியும் தெளிவும் பிறந்து வெற்றி கிடைக்கும். மேலும் நீண்ட கால நோய்களால் அவதிப்படுபவர்கள் மருந்துண்ணும் போது மந்திரத்தை சொல்லி உட்கொண்டால் நோய் விரைவில் குணமாகும் என்பது நம்பிக்கை. முருகப்பெருமான் சரவண பொய்கையில் குழந்தையாய் அவதரித்தவர் என்பதால் குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த மந்திரத்தை தியானிப்பது நற்பலனை பெற்றுத்தரும். செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கம் கொண்ட முருகப்பெருமானின் மந்திரம் என்பதால் நிலம் தொடர்பான பிரச்சனைகள் தீரவும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறவும் இந்த மந்திரம் உதவும். நாளுமென் சிந்தை நன்னுஞ்சரவணபவா என்று அருணகிரிநாதர் பாடியது போல எப்போதும் இம்மந்திரத்தை மனதிற்குள் நினைப்பவர்களுக்கு துன்பம் அண்டாது. நம்பிக்கையுடனும் தூய பக்தியுடனும் சரவணபவா மந்திரத்தை கேட்டு உச்சரித்து பயிற்சி செய்வோம். முருகப்பெருமானின் திருவருளை பெற்று இன்புற்று வாழ்வோம். ஓம் சரவணபவ ரவண பவ சவண பவ சர நபவ சரவ பவ சரவண வசரவணபா. அன்பர்கள் அனைவருக்கும் நன்மை விளையட்டும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.